சப்தகன்னிகள் தத்துவார்த்த தெய்வங்கள்தான் என்றாலும் அவை முருகனால் உருவாக்கப்பட்டதால் இவற்றுக்கும் முருகனுக்கு உள்ள அதே சக்தி உண்டு. இந்த விளக்கத்தோடு இந்த விடியத்தை தொடங்குகிறேன். ஆசீவகத்தை அழித்த பரசுராமன் காலத்திற்குப் பிறகு மாரியம்மனின் உண்மை வரலாற்றையும் அழித்து அந்த மாரியம்மனில் பரசுராமனின் தாயான ரேணுகாவை நுழைக்க பரசுராமனின் வம்சாவழிகள் மாரியம்மன் வரலாற்றையும் மேற்சொன்ன ஏழுகண்ணி வழிபாட்டு முறையையும் மாற்றி புதிய கட்டுக்கதையைச் சொல்லி நமது மாரியம்மனை பரசுராமனின் தாயை குறிக்கும் ஒரே தெய்வமாக்கி மாரியம்மனுக்கும் நமது சப்தகன்னிகளுக்குமான தொடர்பை துண்டித்துவிட்டனர். மாரியம்மனின் வரலாறு பற்றி பிராமணன் சொன்ன நாசகார கட்டுக்கதையை இப்போது பார்ப்போம். பரசுராமனின் தந்தை பெயர் ஜமதக்னி. இந்த பெயரை எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா? யமன் பிளஸ் தெக்கன், யமதெக்கன், சமதெக்கன், ஜமதெக்கன், ஜமதக்கன், ஜமதக்னி. அதாவது பரசுராமனின் தந்தை தெற்கத்திய யமன். இந்த ஜமதக்னி தான் பரசுராமன் பரப்பிய பெரியம்மை நோய்க்கிருமியை இஸ்ரேலிலிருந்து தென்னிந்தியா கொண்டு வந்தவன். ஆக இவனுக்கு தெற்கத்திய யமன் என்று பொருள்படும் இந்த பட்டப்பெயரை பிராமணன் ஏன் கொடுத்தான் என்று இப்போது புரிகிறதா? ஆனால் ஜமதக்னி என்ற பெயருக்கு கிரேட் ஃபயர், அதாவது பெரு நெருப்பு என்று உண்மை பொருளை மறைத்து பிராமணன் சொல்வது பித்தலாட்டம். ஜமதக்னியின் மனைவியும் பரசுராமனின் தாயுமானவள்தான் ரேணுகா. இப்போது பிராமணன் சொல்லும் மாரியம்மன் கதையை பார்ப்போம். ஜமதக்னி தினந்தோறும் யாகம் செய்வானாம். அதற்காக ரேணுகா அருகிலிருந்த ஆற்றுக்குச் சென்று நீர் கொண்டு வருவது வழமையாம். இவள் கற்புக்கரசியாம். அதன் விளைவாக ஆற்று மணலைக் கொண்டே இவளால் குடம் செய்ய முடியுமாம். ஒரு நாள் இப்படி மணலில் குடம் செய்து ஆற்று நீரை நிரப்பும் போது வானத்தில் கந்தர்வர்கள் சென்றது ஆற்று நீரில் பிரதிபலித்ததாம். ஓ, இவ்வளவு அழகான ஆண்களும் உண்டா என்று ரேணுகா வியந்தாளாம். அந்த நொடியே அவளது கற்பு கலைந்து விட்டதாம். அதனால் மணல் குடமும் நீரில் கரைந்து விட்டதாம். மீண்டும் மணலால் குடம் செய்ய முயன்றும் அவளால் குடம் செய்ய இயலவில்லையாம். தவறை உணர்ந்த ரேணுகா ஞானியான தனது கணவன் நடந்ததை அறிந்து தன்னை கொன்றுவிடுவான் என்பதால் அங்குள்ள ஒரு குரத்தியின் குடிலில் தஞ்சம் புகுகிறாள். நேரமாகியும் தனது மனைவி தண்ணீர் கொண்டு வராததால் தனது ஞானக்கண்ணால் நிகழ்ந்ததை அறிந்த ஜமதக்னி தனது மகன்கள் 5 அழைத்து அவர்களின் தாயாகிய ரேணுகாவை கொன்று வர பணிக்கிறான். ஆனால் மூத்த பிள்ளைகள் 4 பேரும் இதற்கு சம்மதிக்காததால் இளைய மகனான பரசுராமன் தான் அதை செய்வதாக வாக்களித்து தனது தாயை கொல்ல செல்கிறான். குரத்தியிடம் தனது தாய் தஞ்சமடைந்துள்ளதை அறிந்த பரசுராமன் தனது தாயை வெளியே அனுப்பும்படி சொல்கிறான். அந்த குரத்தி இதற்கு இசையாமல் இவனுக்கு புத்திமதி கூறியதால் அவளது தலையை தனது கோடாரியால் வெட்டிவிட்டு பிறகு தனது தாயின் தலையையும் வெட்டிவிட்டு தான் தந்தை சொல் மீறாத மகன் என்று நிறுவுகிறானாம். பரசுராமனை மெச்சிய ஜமதக்னி வேண்டிய வரம் கேள் என எனக்கு எனது தாய் திரும்பவும் வேண்டும் என்கிறானாம் பரசுராமன். உனது தாயின் உடலையும் தலையையும் ஒன்றிணைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்தால் மீண்டும் உனது தாய் உயிர் பெறுவாள் என்று ஒரு மந்திரத்தை சொல்கிறானாம் ஜமதக்னி. ஆனால் அடிமுட்டாளான பரசுராமன் புரத்தியின் உடலுடன் தனது தாயின் தலையை ஒன்றாக வைத்து மந்திரம் சொல்ல அது உயிர் பெற்று விடுகிறதாம். பிறகுதான் தான் செய்த அபத்தம் பரசுராமனுக்கு தெரிகிறதாம். இதை தனது தந்தையிடம் சொல்ல, மகனே, இதுவரை இவள் உனக்கு மட்டும்தான் தாய். ஆனால் இனி இவள் இந்த பிரபஞ்சத்திற்கே தாயாகிவிட்டாள். இவள் தலை மாறி உருக்கொண்டதால் இவள் மாரியம்மன் என்று அழைக்கப்படுவாள் என்கிறானாம். இதுதான் மாரியம்மன் பற்றிய பிராமணனின் கழிச்சடை கதை. ஆனால் சகுனி, ஆப்ரஹாம், ஐசாக், பரசுராமன் என்று எண்ணற்ற யூதர்கள் தமது மனைவியரை அடுத்தவனுக்கு கூட்டிக் கொடுத்த வரலாறு உள்ளபோது கற்பை மையமாக வைத்து இப்படி ஒரு கதையை எப்படி பிராமணனால் கட்ட முடிந்தது? இதைத்தான் ஜோக் என்று சொல்வது. விபச்சார விடுதி நடத்திய வெங்காய ராமசாமியை பெண்ணுரிமை பேசும் சமூக நீதி போராளியாக பிராமணன் இறக்கிவிட்டான் அல்லவா? அதை போன்ற ஒரு ஜோக் தான் இதுவும். ஒருவேளை ரேணுகாவும் விபச்சாரிதான் என்பதை மறைமுகமாக குறிக்கத்தானோ
இரவுக்கான கடவுள் என்று பொருள்படும்படி இவளுக்கு ரேணுகா என்று பெயர் வைத்தனர். இரவுக்கானவள் என்பதற்கு விபச்சாரி என்ற பொருளும் உள்ளதல்லவா? எப்படியோ இப்படியெல்லாம் கதை சொல்ல பிராமணனால் மட்டும்தான் முடியும். ஆனால் சொல்வதற்கே கூசும் இந்த கதைகளை இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட சற்றும் கூச்சமில்லாமல் பிரச்சாரம் செய்யும் நபர்களும் உள்ளனர். இவர்கள் பிரச்சாரம் செய்யும் தளங்களுக்குச் சென்று இவர்கள் நாக்கை பிடுங்கிக் கொள்ளும்படி கேள்வி கேளுங்கள். இதுபோன்ற கக்கூஸ் கதைகளை இவர்கள் சொல்வதை நிறுத்தும் வரை இவர்களைத் தொடர்ந்து கேள்வி கேளுங்கள். ஆக இன்று மாரியம்மன் கோயில்களில் உள்ள தெய்வம் என்பது பரசுராமனின் தாய் ரேணுகாதான். குறிப்பாக இங்கு காணப்படுவது போல வெட்டப்பட்ட தலை தரையில் பதிற்றை செய்யப்பட்டிருந்தால் அது ரேணுகா கோயில்தான் என்று அறிக. தரையில் பதிற்றை செய்யப்பட்ட ரேணுகாவின் தலையை அகற்றினால் மட்டும்தான் அந்த கோயிலை நமது மாரியம்மனை குறிக்கும் கோயிலாக மாற்ற முடியும். மாரியம்மன் பற்றிய பிராமண கட்டுக்கதைதான் மாரியம்மன் பற்றிய உலகறிந்த வரலாறாக உள்ள போது, மாரியம்மன் என்பது உண்மையில் சப்தகன்னிகள் நாளுக்கொருத்தியாக மாறி மாறி காட்சி தரும் வடிவம் என்பதை நான் எப்படி கண்டேன்? சொல்கிறேன். ஆசீவக ஆய்வுகளுக்காக நான் ஒவ்வொரு ஐயனார் கோயிலுக்கும் செல்லும் போது அங்கெல்லாம் சப்தகன்னிகள் வழிபடப்படுவதை கண்டேன். ஆனால் பெரும்பாலான இடங்களில் சப்தகன்னிகள் அனைவரும் ஒரே உயரத்தில்தான் வடிக்கப்பட்டிருந்தனர். மேலும் அவை ஒரு இடத்தில் கூட ஆசீவக வண்ணங்களில் வண்ணம் தீட்டப்படவில்லை. இந்த நிலையில் சிறிதிலிருந்து பெரிது வரை படிநிலை வரிசைப்படி வடிக்கப்பட்ட சப்தகன்னிகளை முதலாக நான் கண்டாச்சிபுரத்தில்தான் கண்டேன். இவற்றுக்குத்தான் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்ற 7 பருவங்கள் பொருந்தும் என்றும் உணர்ந்தேன். இலக்கியத்தில் இந்த 7 பருவ காலங்கள் இங்கு காட்டப்படுவது போல முற்றிலும் அபத்தமாக சொல்லப்பட்டிருந்தது. இதற்கு காரணம் பிராமணனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த 7 பருவங்கள் ஒவ்வொன்றும் 12 ஆண்டுகள்தான் என்று நான் தான் ஊகித்து கண்டேன். அந்த 7 பருவங்கள் பற்றி நான் சொன்னதைத்தான் தமிழ் சிந்தனையாளர் பேரவை சன்னலை மேற்கோள் காட்டாமல் இப்போது விக்கிபீடியா உட்பட அனைவரும் பயன்படுத்துகின்றனர். இதைத்தான் அறிவுத் திருட்டு என்பது. இப்படியாகத்தான் 7 ஆசீவக வண்ணங்களையும் 7 பருவ படிநிலைகளையும் ஒன்றிணைத்து ஒவ்வொரு நிலையின் வண்ணத்திற்கான காரணங்களையும் ஊகித்து சப்தகன்னிகளின் உண்மையான வடிவங்களையும் அவற்றின் பின்னுள்ள வாழ்வியல் தத்துவத்தையும் என்னால் ஊகிக்க முடிந்தது. இப்படியாக சப்தகன்னிகள் என்ற கோட்பாட்டை நான் கட்டுடைத்த பிறகு மாரியம்மன் யார் என்ற கேள்வி என்னுள் எழுந்தது. பிராமணன் சொன்ன தலை மாறியதால் மாரியம்மன் என்ற கதையிலிருந்து மாரியம்மனுக்கும் மாற்றம் என்ற கருத்தியலுக்கும் தொடர்புள்ளதை ஊகித்தேன். 7 கோள்கள் உள்ளன. அவற்றைக் கொண்டு ஒரு வாரத்தில் 7 நாட்களும் உள்ளன. 7 சப்தகன்னிகளும் உள்ளனர். இந்த செய்திகளை இணைத்து பின்வருமாறு சிந்தித்தேன். ஒவ்வொரு சப்தகன்னிக்கும் தனித்தனியாக கோயில்கள் எழுப்பாமல் ஒரே கோயில் மட்டும் எழுப்பி ஒரே சிலையும் வடித்து அந்த ஒரே சிலையை வாரத்தின் ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய சப்தகன்னியாக கொண்டு அதற்கு தகுந்தவாறு அந்த சிலையை அலங்கரித்து அந்தந்த தெய்வத்திற்குரிய தனித்துவமான படையல்கள் வைத்து விதவிதமாக வழிபடப்பட வேண்டியவளாக மாரியம்மன் இருக்கலாம் என்று கருதினேன். ஆக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமாக மாறி மாறி காட்சி தருவதால் இவள் மாரியம்மன் என்று பெயரிடப்பட்டிருக்கலாம் என்பது எனது கருத்தாக இருந்தது. ஆனால் இந்த எனது கருத்துக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டுமல்லவா? இதற்கான ஆதாரம் எங்காவது கிடைக்குமா என்று இந்த கருத்து என்னுள் தோன்றிய 2013ஆம் ஆண்டு 6 மாதங்களாக தேடிக்கொண்டிருந்தேன். தமிழகத்தில் அப்போது எனக்கு எந்த ஆதாரமும் கிட்டவில்லை. இந்நிலையில் ஒரு நாள் கேரள பகவதி அம்மன் கோயில்கள் பற்றி அறிய தேடியபோது கேரளத்தின் சோட்டானிக்கர பகவதி அம்மன் கோயில், செட்டி குளங்கர பகவதி அம்மன் கோயில் ஆகியன பற்றிய வலைப்பதிவுகளில் பகவதி அம்மனுக்கு காலையில் வெள்ளை புடவை கட்டி சரஸ்வதியாகவும், நண்பகல் வேளையில் சிவப்பு புடவை கட்டி லட்சுமியாகவும், இரவு வேளையில் நீலப்புடவை கட்டி காளியாகவும் வழிபடுகிறார்கள் என்பதை அறிந்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். இது மாரியம்மன் பற்றிய எனது கருத்தை 100% நிறுவும் ஆதாரமாக உள்ளது.
பகவதி அம்மன் என்ற பெயரும் கூட வகை வகையாக வதிபவள் என்ற பொருளில் வகைவதி, வகவதி, பகவதி அம்மன் என்று பெயர் கொண்டு அது மாறி மாறி காட்சி தரும் மாரியம்மனின் இன்னும் ஒரு பெயர்தான் என்பதை நிறுவுகிறது. இதுவரை சப்தகன்னிகளின் உண்மை வடிவங்களை எப்படி கண்டேன் என்பதையும், மாரியம்மனின் உண்மை அடையாளத்தையும் தத்துவத்தையும் எப்படி ஆதாரத்தோடு நிறுவினேன் என்பதையும், மாரியம்மன் பற்றிய பிராமணனின் பித்தலாட்ட கதையையும் விவரித்து விட்டேன். மாரியம்மனுக்கு ஆனி ஆடி மாதங்களில் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வார விழாவாக வெவ்வேறு நாட்களில் கூழ் ஊற்றி கொண்டாடுவார்கள். ஆனி ஆடி மாதங்களில் கிராமப்புற வேலைவாய்ப்புகள் குறைவு என்பதால் கிராமப்புறங்களில் வழிபாட்டுக்கும் உணவுக்கும் கேளிக்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் மாரியம்மன் விழாக்கள் வகை செய்கின்றன. ஆனால் அனைவரும் ஒரே காலத்தில் கொண்டாடும் மாரியம்மன் திருவிழா ஆசீவகத் திருவிழாவாக ஆதியில் மழைக்கால சமநாளுக்கு அருகில் 10 நாள் விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்த நமது 10 நாள் ஆசீவகத் திருவிழாவைத்தான் தசரா என்று 10 இரவு விழாவாக தனது துர்க்கையை நாம் வழிபடும்படி மாற்றிவிட்டான் பிராமணன். நமது ஆசீவகத்தை அழித்த பரசுராமன் அதற்கு முன்பே துர்க்கையை மைசூர் அரசனுக்கு கூட்டிக் கொடுத்து அவளை அவரோடு 9 நாட்கள் உல்லாசமாக கழிக்கவிட்டு அவரை நம்ப வைத்து 10ஆம் நாள் மைசூர் அரசன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது குஞ்சை அறுத்து கொன்றதை கொண்டாடும் திருவிழாதான் தசரா. அதில் ஆயுத பூசை என்பது அரசனின் குஞ்சை அறுக்க துர்க்கை தனது ஆயுதத்தை தயார் செய்த நாளைத்தான் குறிக்கிறது. ஆக நமது ஆசீவகத் திருவிழாவிற்கு மாற்றாக பிராமணன் நம்மீது புகுத்திய துர்க்கைக்கான விழாதான் தசரா. அப்படியானால் உண்மையான தசரா எப்போது நடந்தது, உண்மையான ஆசீவகத் திருவிழா எப்போது நடந்தது என்று நாம் காண வேண்டும். பிப்ரவரி 15 பிப்ரவரி 23 வரையான 9 இரவுகள்தான் நவராத்திரி. பிப்ரவரி 26ஆம் தேதிதான் விஜயதசமி என்பது. இந்த அரிய செய்தியை நமக்கு சொன்ன வித்யா அம்மையாருக்கு மிக்க நன்றி. வித்யா அம்மையார் சொன்னதைத் தொடர்ந்துதான் எனக்கு பிப்ரவரி 14 அன்று கொண்டாடப்படும் வேலண்டைன்ஸ் டே எதை குறிக்கிறது என்று புரிந்தது. வேலண்டைன்ஸ் டே என்பது துர்க்கையின் மீது மைசூர் அரசன் காதலில் விழுந்த நாள்தான். அது இன்றைய பிப்ரவரி 14க்கு இணையான ஒரு நாளில் 3ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்தது. துர்க்கைக்கும் மைசூர் மன்னனுக்கும் காதல் அரும்பிய நாளைத் தொடர்ந்து பிப்ரவரி 15 பிப்ரவரி 23 வரையான அடுத்த 9 இரவுகள், அதாவது நவராத்திரிகள், மைசூர் மன்னனும் துர்க்கையும் உல்லாசமாக கழித்த இரவுகளை குறிக்கும். விஜயதசமி எனும் 10ஆம் இரவுதான் மைசூர் மன்னனின் குஞ்சை அறுத்து கொன்று துர்க்கை வெற்றி கொண்ட நாளாகும். ஏன் இந்த நாட்களை பரசுராமன் தேர்வு செய்தான்? மகாபாரத போரின் வெற்றி விழாவான பொங்கல் பண்டிகையை அடுத்து சரியாக 1 மாதமும் 2 நாளும் கழித்துத்தான் மெய்யான தசரா தொடங்குகிறது. மகாபாரத போருக்கு பிறகு 3200 ஆண்டுகள் கழித்து பரசுராமன் பாண்டியரை பழிவாங்க கிளம்பினான் என்பதை குறிக்கும் வகையில் போகி பண்டிகைக்கு பிறகு 32 நாட்கள் கழித்து துர்க்கையை மைசூர் மன்னனிடம் அனுப்பி வைக்கிறான் பரசுராமன். இங்கு 32 நாட்கள் என்பது 3200 ஆண்டுகளை குறிக்கிறது. இப்படி திட்டமிட்டுத்தான் பரசுராமன் துர்க்கையை அனுப்பி வைத்திருக்க வேண்டும். அதை நிறுவுவதுதான் பிப்ரவரி 14 வரும் வேலண்டைன்ஸ் டே. எப்படி? போரில் தோற்கடிக்க முடியாத வலிமை கொண்டவன் என்பதுதான் வேலண்டினா என்ற லத்தீன் சொல்லின் பொருள். அது மைசூர் அரசனைத்தான் குறிக்கும். அதாவது போரில் வெல்ல முடியாதவனை காதலால் வென்றதை நினைவு கூர்வதுதான் வேலண்டைன்ஸ் டே. அதனால்தான் காதலை குறிக்கும் இந்த சொல்லில் காதல் என்ற கருத்து இல்லை, ஆனால் வலிமை என்ற கருத்து உள்ளது. சேட்டுகள் இன்றும் பிப்ரவரி 24ஆம் தேதியன்று துர்க்கைக்காக வழிபாடுகள் செய்வது அந்த தேதிதான் உண்மையான விஜயதசமி என்பதற்கு கூடுதல் சான்று. அப்படியானால் பிப்ரவரி மாதத்தில் நிகழ வேண்டிய உண்மையான தசராவை ஏன் மழைக்கால சமநாளுக்கு, அதாவது செப்டம்பர் 22க்கு அருகில் வளர்பிறை பிரதமையிலிருந்து தசமி வரை 10 திதிகளில் நடத்தப்படுவதாக மாற்றினார்கள்? மழைக்கால சமநாளுக்கு மிக அருகில் வரும் தேய்பிறை 11ஆம் திதியிலிருந்து
வளர்பிறை பஞ்சமி திதி வரைதான் நமது ஆசீவக திருவிழா கொண்டாடப்பட்டு வந்தது. பரசுராமன் ஆசீவகத்தை அழித்தவன் என்பதாலும் நாம் தொடர்ந்து ஆசீவக திருவிழா கொண்டாடுவதை பிராமணன் விரும்பாததாலும் நமது 10 நாள் ஆசீவக திருவிழாவிற்கு பதிலாக ஏறத்தாழ இதே காலத்தில் தனது 10 இரவு தசரா பண்டிகையை புகுத்தினான் பிராமணன். இப்படித்தான் நமது ஆசீவக திருவிழா பிராமணனால் கபளீகரம் செய்யப்பட்டது. ஆசீவகத்தை தாபித்தவர் முருகன் என்பதால் மழைக்கால சமநாளுக்கு மிக அருகில் வரும் தேய்பிறை 11ஆம் திதியன்று முருகனுக்கும், அடுத்த 7 திதிகளில் அந்தந்த நாளுக்கான சப்தகன்னிக்கும், தொடர்ந்து வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியன்று விநாயகருக்கு வழிபாடு செய்து வளர்பிறை பஞ்சமி திதியன்று விநாயகர் சிலையை நீரில் கரைக்கும் சடங்கோடு நமது ஆசீவக திருவிழா நிறைவு கொள்கிறது. இதை எப்படி கண்டேன் என்பதை பிறகு விரிவாகச் சொல்கிறேன். இதன்படி இந்த ஆண்டு செப்டம்பர் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை முருகனுக்கான வழிபாட்டு விழா எடுக்கப்பட வேண்டும். அடுத்த நாளான திங்களில் நீலக்காளிக்கும், செவ்வாயில் லட்சுமிக்கும், புதனன்று கனகவல்லிக்கும், வியாழன் அன்று சரசுவதிக்கும், வெள்ளியன்று பச்சையம்மனுக்கும், சனியன்று காளிக்கும், ஞாயிறன்று கங்கையம்மனுக்கும், திங்களன்று விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தியாகவும் வழிபாடுகள் செய்யப்பட வேண்டும். இதற்கான வழிகாட்டு திருவிழா கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி 5ஆம் தமிழர் சங்க அலுவலகத்தில் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டது. அந்த விடியப்பதிவுகள் உரிய விளக்கத்தோடு விரைவில் வெளியிடப்படும். செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று 15ஆம் தேதி நிகழ இருக்கும் பச்சையம்மன் விழாவிற்காக 5 நாட்களுக்கு முன்பாக முளைப்பாரி தயாரித்து விடுங்கள்.